இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நிறைய அனாதை குழந்தைங்களை ஒரு வறண்டு போன கிணத்துல இறக்கி விட்டுட்டு சத்தம் போடாமல் இருங்கன்னு சொல்லிட்டு மூடிட்டு போயிடுறான். அவங்களும் அந்த குழந்தைங்க இருட்டை பார்த்து ரொம்பவே பயந்து இருக்கிறாங்க. அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பார்க்க வந்தவங்க அந்த கிணத்துல குழந்தை இருக்கிறத தெரியாமலே மண்ணள்ளி அதில் போட்டுட்டு சப்வே ஸ்டேஷனையும் கட்டிடுறாங்க. என்னைக்கு அங்கே ஸ்டேஷனை திறந்தாங்களோ அன்னிலேருந்தே அந்த ஸ்டேஷனில் ஒரே தப்பாகவே நடந்துகிட்டு இருக்கு. சில பேத்துக்கு அங்கே குழந்தைங்க அழுகுற சத்தம் மாதிரி கேட்குது. சிசிடிவியில் நிறைய அமானுஷமான விஷயத்தையும் அவங்க பார்க்குறாங்க. ஒரு நாள் அந்த ஸ்டேஷனை க்ளீன் பண்ணுற ஒருத்தர் படிக்கடுக்கடியில் ஒரு குழந்தை உட்காந்துருக்கிறத அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறேன்னு கேட்டதுக்கு அந்த குழந்தை எதுவுமே பேசலை. அதுக்கப்புறமா அந்த குழந்தையோட பேர் என்னன்னு கேட்டதுக்கு அது ஒரு நம்பர் எடுத்து காமிக்குது. சடனாக அவர் அந்த பக்கம் ஒரு யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி திரும்பி பார்க்கறதுக்குள்ள அந்த குழந்தை அங்கேருந்து காணும். அதே மாதிரி அந்த நம்பரை யார் படிக்கிறாங்களோ அடுத்த நாளே அவங்க இறந்து போயிடுறாங்க. ஒரு நாள் அந்த ஸ்டேஷனில் வேலை பார்க்குறவங்க சிசிடிவியில் அந்த ட்ராக்ல யாரும் நடந்து போயிட்டு இருக்க மாதிரி அவன் பார்க்குறான். அவனும் ஓடி வந்து அவனை வெளியே வர சொல்கிறான். ஆனால் அவன் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கிறான். என்னன்னு இவன் கீழே இறங்கி வந்து பார்த்தா ஒரு குழந்தை அங்கே கீழே ஒளிஞ்சிருக்குது. அதை தான் இவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அதை பார்த்துட்டு ட்ரெயின் வர சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு நேராக பார்த்தா ட்ரெயின் வருது. இவனும் அந்த இடத்த விட்டு தப்பிச்சிட்றான். ஆனால் அந்த ஆள் அங்கே இறந்தே போயிடுற ஸ்பாட்லேயே. ஏன் அந்த குழந்தைங்களெல்லாம் கடத்தி வச்சிருந்தானா, ஏன்னா முன்னெல்லாம் அந்த அனாதை குழந்தைங்களோட உடல் உறுப்புகளை அதிக விலைக்கு வித்துக்கிட்டு இருந்தானுங்க. எங்கே இதில் போலீஸ்க்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு தான் அது தெரிஞ்ச அந்த கிணத்துக்குள்ளே அந்த குழந்தைங்களெல்லாம் இறக்கி விட்டுருப்பானுங்க. அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு யாருமே தெரியாது. அதனால நம்பர் வச்சு தான் கூப்பிட்டு இருந்தாங்க. அதனால அவர் கேட்டப்போ ஒரு நம்பர் எடுத்து காட்டினான். அந்த நம்பரை யார் படிக்கிறாங்களோ அந்த ஆத்மா அவங்க கிட்ட போயிடும். அவங்க 2 நாளில் போய் சேர்ந்துருவாங்க. அந்த நம்பர்